ஈரானோட தடை போகிறத புரிஞ்சுக்க முடியுது. காரணம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலா பொருத்தம். இந்த இஸ்ரேல் விஷயத்தில் ஈரான் தான் காரணம், இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது ஈரான் தான், மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் இல்லை, சொல்லப்போனால் ஹமாஸுக்கு முழு ஆதரவு கொடுப்பது ஈரான் தான். அதை கூட புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் வெனின்சுலா போன்ற நாடுகளுக்கும் தடை விதித்திருக்கிறார். வெனின்சுலா ஒரு வட அமெரிக்கா நாடு. அதுக்கு என்ன காரணம்னு பத்திரிகையில் எழுதுனா, வெனின்சுலாவுடைய உள்துறை அமைச்சர் அமெரிக்காவை ஒரு பாசிச நாடுன்னு சொன்னாராம். வேற ஒன்றுமே இல்லை, அது வட அமெரிக்கா நாடு, தென் அமெரிக்கா நாடு. வெனின்சுலாவுடைய உள்துறை அமைச்சர் ட்ரம்ப் ஒரு பாசிச ஆட்சி நடத்துகிறார் என்று சில நாட்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்ததெல்லாம் பத்திரிகையில் வந்தேன். உடனே வெனின்சுலாவும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ இது என்ன புரிஞ்சுக்கொள்வது? நீங்கள் எந்த அளவுகோலாக வச்சுருக்கீங்க? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், கடந்த முறை சிரியா உங்களுக்கு ரொம்ப எதிரி நாடு. சிரியாவும் அந்த 2017 சிரியாவும் அந்த 7 நாடுகளில் ஒரு நாடாக இருந்தது. ஆனால் சிரியாவுக்கு இன்றைக்கி அனுமதி கொடுத்துட்டாங்க. அது எப்படி திடீர்னு சிரியா ஒரு புனிதமான நாடாக மாறியது? ஏன்னா அங்கே இருக்கின்ற அல்ஜுலானி அவரும் ட்ரம்பும் கத்தாரில் சந்தித்து பேசுனதை பார்த்தோம். சொல்லப்போனால் அந்த அல்ஜுலானி, அபுஜராங்கிற அல்ஜலானி அல் கொய்தாவை சார்ந்தவன். அவன்